ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட பணம் எப்ப பார்த்தாலும் லாஸ்லயே இருக்கு, ப்ராஃபிட்லே இல்ல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அதுக்கு நீங்க பண்ற இந்த 5 மிஸ்டேக்ஸ் தான் மெயினான காரணம்னு சொன்னா நீங்க என்ன போவீங்களா? அது என்ன மிஸ்டேக், என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அத பத்தி பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஈஸியா பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் வந்து ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி நினைச்சு நிறைய பேர் உள்ளேயும் கூட வராங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். சோ அப்படி வந்து ஏன் அவங்க எல்லாருமே வந்து லாஸ் சம்பாதிக்கிறாங்க, அதுலயும் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்றாங்களே, அதுக்கு என்ன காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 மிஸ்டேக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எதையுமே வந்து பார்க்காம பிளைண்டா வந்து ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கம்பெனியில போடுவோம், நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அது எப்படிப்பட்ட கம்பெனி, ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கா, லாஸ்ல இருக்கா, ஸோ அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன ஏதுங்கிற எதுவுமே தெரியாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். திடீர்னு அந்த கம்பெனியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸோ இல்ல ஏதோ ஒன்று நடந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களோட பணம் வந்து 50% வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயோ என்னடா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணாம நம்ம வந்து பிளைண்டா வந்து இன்வெஸ்ட் பண்றதுதான். ஸோ நீங்க பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாம அந்த கம்பெனியை ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்ப நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ அதுல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரிஞ்சிடும். அடுத்ததா மிஸ்டேக் நம்பர் 2. மிஸ்டேக் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பணத்தை வந்து உடனே குயிக்கா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு ஒரு 1 லட்சம் போடுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 லட்சம் வந்து 2 லட்சம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையோட மார்க்கெட்ல என்ட்ரி ஆகுறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5,000 10,000 அந்த ஒரு கம்பெனில போட்டு அந்த கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த ஆப்பை ஓபன் பண்ணி பாக்குறது, டபுள் ஆயிடுச்சா ட்ரிபிள் ஆயிடுச்சா அப்படின்னு. தென் இது என்னடா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சடனா செல் பண்ணிட்டு வெளியே வந்துருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்மாலர் ஒரு சின்ன லாஸ்ல கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ரீசனா சொல்லி சொல்றாங்க மிஸ்டேக் நம்பர் 2 பண்றது நிறைய பேர். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, பட் லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பொறுமை இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்றது ரொம்பவே கஷ்டம். அடுத்ததான் மிஸ்டேக் நம்பர் 3. ஸோ எல்லா பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனியில போடுறது. ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை நம்பி வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அந்த கம்பெனி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டர்னலா ஏதோ ஒரு இஷ்யூனாலே இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்க போட்டிருக்க பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சடனா எந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகி ஸோ இதுக்கு மேல வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாக்ல போடாம நம்ம வந்து அதை வந்து டைவர்சிஃபை பண்ணி ஸோ நிறைய கம்பெனிஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு 2-3 கம்பெனிஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ஆனாலும் இன்னொரு செக்டார்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல போகும். ஸோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாஸை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, தம்பி நீ ஒரே ஸ்டாக்ல போட்டு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ உன்னோட ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும். நீ இதே வந்து டைவர்சிஃபை பண்ணினா வந்து சின்னதா தெரியும், ஒரு போர்ட்ஃபோலியோவை செட் பண்ண மாதிரி இருக்காது அப்படின்னு. பட் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நீங்க எப்போதுமே பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4. ஃபியர் அண்ட் பேனிக் செல்லிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரெல்லாம் நடந்துச்சு. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு மேலே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸோ செல் பண்ணிடக்கூடாது உடனே. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகுது, ஐயோ நம்ம ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நம்ம செல் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி தான் அந்த கம்பெனியை வாங்கியிருப்போம். தென் நமக்கு தெரியும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இன்னைக்கு டெம்பரவரியாக ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டவுனாக இருந்தாலும் நாளைக்கு லாங் டேர்மாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தை நோக்கி போகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகி வந்து அதை வந்து உடனே செல் பண்ணி உங்களோட லாஸை புக் பண்ணிடாதீங்க. அடுத்ததா மிஸ்டேக் நம்பர் 5. ஸோ நோ கோல் நோ பிளான். எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. யாரோ என் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுறான் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நம்மளோட அவன் பண்ணுறான் நானும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. பட் அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மகிட்ட தான் பணம் இருக்கு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணிடுவோம். இதே வந்து நம்ம வந்து ஒரு கோல் ஓரியன்டா ஒரு பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்,
ஒரு ரிட்டயர்மெண்ட் வரை நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதில இன்வெஸ்ட் பண்றத அதிகமான ஆர்வம் காமிக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சுரும்னா, நம்ம இன்னும் மார்க்கெட்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சுரும். அப்ப நமக்கு லாங் டர்மா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டர்மா நம்ம வந்து எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறது ரொம்பவே வந்து ஒரு தப்பான நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச்ல நீங்க எப்படிப்பட்ட கம்பெனிய சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்றது ஈஸி தான். பட் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்ல நீங்க எந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்க? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணீங்களா? பண்ணலையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. டேய் ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் மட்டும் இல்லடா, ப்ராஃபிட்டும் இருக்கு அப்படிங்கிறத.